ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? ஆல் தி பெஸ்ட். சூப்பராக படித்து நல்ல மார்க் வாங்கணும், ஓகேவா? சரி, நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி கேட்போம். இந்த ஸ்டோரி யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோன்னா, யஷ்வன், பத்ரா, ஹம்சிகா, கவின்யா அண்ட் ஆராதனா. ஓகே, இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஸ்டோரி ஒரு ஹென்னோட ஸ்டோரி. ரொம்ப ஸ்வீட், நல்ல ஸ்டோரி. இது கேட்டு நீங்களும் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? சரி, ஒரு குட்டி வில்லேஜ் இருந்துச்சா. அந்த வில்லேஜில் பீக்கூன்னு ஒரு ஹென் இருந்ததான். அது எப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு வீட்டு வாசலில் நிறைய கிரெயின்ஸ் பார்த்தாலும், நல்லா சாப்பாடுறா அப்படி சொல்லிட்டு குடுக்குன்னு சாப்பிட்றதுக்கு போகும்போது அவளுக்கு மைண்டில் சொல்லிச்சான், இதை போய் சாப்பிட்றேன்றியே, அப்படியே செடிக்கிட்ட போய் பாரு, நிறைய வேர்ம்ஸ் இருக்கும், அதில் எதனா ஒரு வேர்ம் எடுத்து சாப்பிடு, ஓடு 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 அப்படின்னு சொல்லிச்சான். என்ன பண்ணாலாம், குடுன்னு அங்கேருந்து ஓடி போய் வேர்ம்ஸ் தேடி போனாலாம். அங்கே வேர்ம்ஸ் இருந்துச்சான். இவ சாப்பிட்ருந்துருக்கணும்ல. இவ இப்படி வாயில் வைக்க போகும்போது அவன் மைண்ட் சொல்லிச்சான், இதை போய் சாப்பிட்றேன்ற, பின்னாடி போய் பாரு, அந்த வீட்டு பின்னாடி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியிருப்பாங்கல்ல, அங்கே நிறைய ரைஸ் இருக்கும், அதை போய் சாப்பிடு போ அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், திரும்ப குடுன்னு ஓடினாலாம். ஓடி போய் அங்கே போய் ரைஸ் சாப்பிட்றதுக்கு போகும்போது அவன் மைண்ட் திரும்ப சொல்லிச்சான், ரைஸா வேர்மா, வேர்ம் தான் வேணும், வா வேர்ம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு திரும்ப குடுன்னு ஓடி வந்தாலாம். அங்கே வேர்ம் இருந்திருக்குமா, அதுதான் நவுந்துருச்சு அண்ட் மற்ற பேர்ட்ஸு எல்லாம் சாப்பிட்டுருச்சு. ஸோ அவளுக்கு அது கிடைக்கல. திரும்ப என்ன பண்ணலாம், சரி வேர்ம் இல்லைன்னா என்ன, கிரெயின்ஸ் தான் இருக்குமேன்னு சொல்லிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கேயும் இல்லையா, மற்ற பேர்ட்ஸும் அதையும் சாப்பிட்டுருச்சான். அப்புறம் திரும்ப என்ன பண்ணலாம், சரி ரைஸ் தான் நிறைய இருந்துச்சு, போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே காக்கா எல்லாரும் ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். இப்படியே இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கேருந்து அங்கேன்னு ஓடி 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 எதுவுமே கிடைக்கலையா நம்ம பீக்குக்கு. என்னாச்சான், டயர்டாகி அப்படியே விழுந்தாலாம். அப்போ தான் அவளுக்கு ஒரு யோசனை வந்துச்சான், நம்ம இந்த மைண்டு சொல்கிறத கேட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டே இருந்தானா நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காது, நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து, அன்னிலேருந்து எனக்கு என்ன ஃப்ரெண்டில் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அதை தான் நான் சாப்பிடுவேன், நான் இந்த மாதிரி ஓட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அன்னிலேருந்து கரெக்டாக அப்படியே இருந்தாலாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும், நம்மளும் பீக்கு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மைண்ட் சொல்கிறது கேட்டுட்டு இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஓடி 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 என்ன கிடைச்சது, ஒன்றுமே கிடைக்கல. நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேஷனோட பண்ணணும், ஓகே? நீங்கள் இதே மாதிரி சூப்பர் ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்ல மார்க் வாங்கணும், செய்வீங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாம். உங்களோட நேம்ஸும் எனக்கு இன்ஸ்டால இல்லை ஸ்பாட்டிஃபைல அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன், சரியா? இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், ஓகே, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும். Bye.